ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கிறது. நீங்கள் அவர் கிருபையிலே நிலைத்திருந்து பெருக கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த நாளுக்கென்று நம்முடைய தியானத்திற்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கவனிக்கும்படி விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. Grace and truth came by the Lord Jesus Christ. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, சத்தியத்தின் மூலம், ஆரம்பம், ஆதி எதுவென்று நீங்கள் கவனித்தால், ரோமருக்கு எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவனே சத்தியபரர். God is embodiment of all truth. தேவாதி தேவன், சர்வ வல்லவர்தான் சத்தியபரர் என்று வேதம் சொல்லுகிறது. வானங்களிலே அவருடைய உண்மை விளங்குகிறது, சத்தியம் விளங்குகிறது. 119ஆம் சங்கீதம் 142ஆம் வசனம் 160ஆம் வசனம் இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தைகளே சத்தியம். God's word is truth. இந்த தேவ வசனம், தேவன் பேசுகிற வார்த்தைகள் சத்தியமுள்ள வார்த்தைகள். அவைகளில் பொய் இருப்பதில்லையாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், இவைகள் எல்லாமே சொல்லுகிறது, அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. God is not a man to lie. தேவன் பொய் சொல்லுகிறவரே அல்ல. அவர் வாயில் பிறக்கும் வார்த்தைகள் சத்தியமான வார்த்தைகள், மாற்றப்படாத வார்த்தைகள், மறுக்கப்பட முடியாத வார்த்தைகள், மறைக்கப்பட முடியாத வார்த்தைகள், சத்தியமான வார்த்தைகளை பொய் சொல்லாத ஒரு தேவனுடைய வாயிலிருந்து வருகிறதாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 89:14 சொல்லுகிறது, அவருடைய சிங்காசனத்தை உண்மை சத்தியம் சூழ்ந்திருக்கிறது. அவ்வளவு உண்மையுள்ள சத்தியமுள்ள தேவன் நம்முடைய தேவன். இந்த சத்தியத்தை, பரலோகத்திலே நிறைந்திருக்கிற இந்த சத்தியத்தை இயேசு கிறிஸ்து தான் நமக்காக இந்த பூமியில் கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்த்தான் இந்த சத்தியம் உண்டாயிருந்து இந்த பூமியில் வந்தது. எதற்காக இந்த சத்தியத்தை இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தாராம்? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்மை அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நம்மை மாற்றும்படிக்கு, to change us nature into a divine nature, ஒரு தெய்வீக சுபாவத்தை நமக்குள்ளே கொண்டு வர விரும்பும்படிக்கு. எதினாலே அது சாத்தியம்? சத்தியமுள்ள வேத வார்த்தைகளினாலே. தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற சத்தியமுள்ள வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொண்டு, உட்கொண்டு, தியானித்து, அவரிடம் கிருபையை கேட்கும்போது இந்த சத்தியமுள்ள வார்த்தைகள் அந்த திவ்ய சுபாவத்தை நமக்கு தந்து இந்த உலகத்தில் உள்ள இச்சையின் கேட்டுகளுக்கு நம்மை விளக்குகிறதாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்படியாக இந்த சத்தியம் நம்மிலே விளங்கும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, நீங்கள் ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் உண்மையை பேசுங்கள். அதுதான் தேவன் கொடுக்கிற திவ்ய சுபாவம். இன்றைக்கு உலகத்திலே மாறி மாறி வார்த்தைகளை புரட்டி பேசுகிற இந்த உலகத்திலே, பொய்யை உண்மை என்றும் உண்மையை பொய் என்றும் விளங்க பண்ணுகிற இந்த உலகத்திலே, சத்தியமுள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு
சத்தியத்தை கற்றுக்கொள்ளும்படி, இந்த திவ்ய சுபாவத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்கள் இல்லை இல்லை என்பதும் ஆம் என்றால் ஆம் என்பதும் அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். யாக்கோபு 5:12 அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. உபாகமம் 25 அதிகாரம் 1 சொல்லுகிறது, ஒரு நீதிமானை நீதிமான் என்று சொல்லுங்கள், துன்மார்க்கனை துன்மார்க்கன் என்று சொல்லுங்கள். நீதிமானை துன்மார்க்கன் என்றும் துன்மார்க்கனை நீதிமான் என்றும் சொல்ல வேண்டாம். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் மாற்றி திருத்தி திருச்சி வீம்பு பண்ணுகிற இந்த ஜனங்கள் நடுவிலே தேவனுடைய சத்தியம் நமக்கு உதவி செய்யும். ரோமர் 3:4 இப்படி சொல்லுகிறது, எந்த மனுஷனும் பொய்யன். ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் சத்தியத்தையே உண்மையே பேசுகிற ஒரு மனுஷனையும் தேவன் காணவில்லையா? ஏதோ ஒரு காரியத்துக்காக சுய லாபத்திற்காக பொய் பேசுகிறவர்கள் மத்தியிலே தேவன் இந்த சத்தியத்தை நமக்கு விளங்க பண்ண, நமக்கு தர விரும்புகிறார். ஏன் இந்த சத்தியத்தை நமக்கு அவர் தர வேண்டும்? அந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதினால், சத்தியமான வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்வதினால் வருகிற நன்மைகள் என்ன? முதலாவது, சங்கீதங்களின் புத்தகம் 15 அதிகாரம் 2 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, யாருடைய பரிசுத்த சந்நிதியில் வருவான், யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவான்? சத்தியத்தை மனதார பேசுகிறவன், மனதார சத்தியத்தை பேசுகிறவன். No one else can enter into the presence of God. பரிசுத்த பர்வதத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் ஒரே ஒரு தகுதி இருக்கிறது. அது சத்தியத்தை இருதயத்திலிருந்து பேசுகிற ஒருவருக்குத்தான் அந்த ஸ்லாக்கியம் உண்டு. அவன்தான் தேவனோடு சஞ்சரிக்க முடியும். பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், கலக்கங்கள், சோகங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே இங்கேயும் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை சாத்தியம். எதினால்? சத்தியத்தை மனதார நேசித்து சத்தியத்தை பேசுகிறபடியினால் தேவன் அவனுக்கு சிநேகிதனாகிறார். எத்தனை பாக்கியம்! யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரம் 32 நீங்கள் வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You shall know the truth and the truth shall set you free. ஆம் பிரியமானவர்களே, பலவித கட்டுகள், பலவித சங்கிலிகளினால், சூழ்நிலைகளினால் கட்டப்படுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் ஓசியாவின் புத்தகம் 4 அதிகாரம் 6 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிற, என் ஜனங்கள் அறிவில்லாததினால் சிறைப்பட்டு போகிறார்கள். இன்றைக்கு அநேகர் சிறைப்பட்டு இருக்கிறார்கள். விடுதலை ஒரு பக்கம் இருக்கிறது, நல்ல வாழ்வு இருக்கிறது, நல்ல எதிர்காலம் இருக்கிறது. ஆனால் ஏன் அதை அனுபவிக்க முடியவில்லை? அறிகிற அறிவு. என்ன அறிவு? இந்த சத்திய தேவன், இந்த சத்திய வார்த்தைகளை, எழுத்துக்களை அறிகிற அறிவு இல்லாததினால். Because they do not know the truth, they don't have the knowledge. தேவனை அறிகிற அறிவு இல்லாததினால் நமக்காக தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு வழியை இந்த சத்திய வேதத்திலே, சத்திய வார்த்தைகளினால் தேவன் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார் என்ற அறிவு இல்லாததினால் இன்றைக்கு அநேகர் சிறைப்பட்டே இருக்கிறார்களாம். பிரியமானவர்களே, ஆதி காலத்திலே மருத்துவத்துறையிலே ஒரு நோயாளியை சுகமாக்க வேண்டும் என்றால் சரீரத்தில் ஒரு பகுதியிலே கீறி இரத்தத்தை வெளியே அப்படியே வரவிடுவார்கள். என்ன நம்பிக்கை தெரியுமா? என்ன அறிவு அப்பொழுது தெரியுமா? அந்த இரத்தம் வர வர நோயெல்லாம் வெளியே வந்துவிடும் என்று. ஆனால் நமக்கு நன்றாய் தெரியும், ஒரு மனிதனுடைய சரீரத்தின் இரத்தம் வெளியே வருமானால் அவன் ஜீவன் அவனை விட்டு எடுபடும். He will lose all his health. அதல்ல வழி.
ஆனால் ஆதி காலத்திலே அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது. அதன்படி இரத்தத்தை வெளியே விட்டார்கள், சரீரத்திலிருந்து வடிய விட்டார்கள். நிறைய பேர் மரித்து போனார்கள். ஆனால் காலங்கள் மாறினது, விஞ்ஞானம் வளர்ந்தது, அறிவு வளர்ந்தது. இப்பொழுது எத்தனையோ பெரிய பெரிய அறுவை சிகிச்சைகள் எல்லாம் இப்பொழுது இரத்தத்தை கொடுத்து காப்பாற்றுகிறார்கள். ஏதாவது ஒரு விபத்து என்றால் உடனே என்ன செய்கிறார்கள் மருத்துவர்கள்? இரத்தத்தை அவர்களுக்கு செலுத்துகிறார்கள். டொனேட் பிளட், they infuse blood, transfuse blood. முதல்ல இரத்தத்தை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். அந்த இரத்தத்தை கொடுத்து காப்பாற்றுவோம், அந்த அறுவை சிகிச்சை நன்றாய் முடியும் என்று. ஏன்? இது அறிகிற அறிவினால் வந்தது. தேவனை, சத்தியத்தை அறிகிற போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நிச்சயமாக தேவன் விடுதலை தருகிறார். ஏசாயா 53:4-5 சொல்லுகிறது, தேவன் சத்தியத்தை அறிகிற போது சமாதானத்தை நமக்காக தருகிறார். அவர்தாமே பாடுபட்டு நம்முடைய காயங்களை, நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து, மீறுதல்களை சுமந்து நமக்கான ஆக்கினை ஏற்றுக்கொண்டதினால் இன்றைக்கு சமாதானம் நமக்கு உண்டு. சத்தியம் சொல்லுகிற வார்த்தை, ஆசீர்வாதத்தை பாருங்கள். ஏசாயா 48:18 சொல்லுகிறது, நதியை போல் அந்த சமாதானம் உங்களை நிரப்பும். இன்னைக்கு எத்தனை பேர் சமாதானம் இல்லாமல் அலைகிறோம், வேதனையில் நிற்கிறோம். ஐயா, யார் விடுதலை தருவார்கள், யார் எங்களுக்காக நன்மை செய்வார்கள் என்று கவலைப்படாதிருங்கள். இந்த சத்திய வேதத்தை, சத்திய வார்த்தைகளை, தேவன் சத்தியபரராய் இருந்து சொன்னவைகளை நாம் அறிந்து கொள்ள தேவன் வைத்த வழிகளை இதனால் அறிந்து கொள்ள உங்களுக்கும் எனக்கும் பெரிய விடுதலைகள் காத்திருக்கிறது. இன்றைக்கு அதை செய்வார். இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன்னும் நான் இந்த சத்திய வார்த்தைகளை அறிந்து கொள்ளட்டும், இன்னும் தேவனுடைய ரகசிய வழிகளை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற வழிகளை இந்த வேதத்திலிருந்து எனக்கு தெரியப்படுத்தும். என் பாவங்கள் மாற சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது இயேசுவின் இரத்தம் என்னை கழுவும் போது என்னை பரிசுத்தனாய் மாற்றி அவரோடு தங்க வைக்க முடியும் என்ற சத்தியங்களை நான் அறிந்து கொள்ள, நான் அதை அனுபவிக்க எனக்கு உதவி செய்யும் என்று ஏன் நாம் கேட்கக்கூடாது? ஒரு சிறிய ஜெபத்தை செய்வோமா? நல்ல இயேசப்பா, மனது உருகும், கண் கலங்கி நிற்கிறவர்களை பாரும், வேதனையோடு இருக்கிறவர்களை பாரும். ஒரு நாள் கூட சமாதானம் இல்லையே, ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே என்று கலங்குகிற உள்ளங்களை பாரும். இப்பொழுது சுவாமி, அந்த சகோதரன் மேல், சகோதரியின் மேல் சத்திய பரராகிய நீர் உம்முடைய சத்திய ஆவியை அனுப்புவீராக. சத்திய வார்த்தைகள் அவர்கள் கண்களுக்கு வெளிப்படட்டும் அப்பா. அவள் கண்களை திறந்து விடும். இந்த சத்திய வார்த்தைகளை, சத்திய தேவனை அறிந்து கொள்ளும்படி உதவி செய்யும். எல்லா கட்டுகள் உடையட்டும் இப்பொழுது. எல்லா இருள் நீங்கும்படி, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை தருகிற உம்முடைய வார்த்தைகள் அப்பா, அந்த அறிவை தாங்கப்பா. மனது உருகும், ஆசீர்வதியும். அவருடைய சமாதானம் இல்லாத சூழ்நிலைகளை மாற்றும். அவங்க இருதயத்தில், சிந்தையில் இருக்கிற எல்லா குழப்பங்கள் நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு சுவாமி, என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய கரம் இப்பொழுது அமருவதற்காய், தொடுவதற்காய், விடுவிப்பதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளை அறிகிற அறிவை தந்து மகிழ்ச்சியாக்கும், சாட்சிகளாய் நிறுத்தும், வாழ்ந்திருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் விடுதலை உண்டாகட்டும். எல்லா அறியாமை நீக்கும்படி உம்முடைய வேதத்தின் வெளிச்சம் ஒவ்வொரு மேலும் பிரகாசிக்க செய்யும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.